ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி நல்ல சில்லுன்னு இயற்கையாகவே உடம்ப குளிர்ச்சியாக்குற ஒரு டேஸ்டியான மூலிகை மோர் தான் செய்ய போகிறோம். இது காயக்கல்ப மூலிகைகள்லையும் ஒன்று. அது என்ன மூலிகைனா கீழாநல்லி தான். நம்ம கால்களுக்கு கீழே வளர்றதுனாலையோ என்னவோ இதோட மதிப்பு நமக்கு தெரியறதே இல்லை. இந்த கீழாநல்லி நம்ம உடம்புல இருக்கிற பல ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்கும். ரோட் சைடில் புல் வளர்ற மாதிரி அங்கங்கே தானாகவே இது முளைச்சி வந்துடும். அதில் 4 விதை கிடைச்சா மட்டுமே போதும். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் தொட்டி ஃபுல்லாக அம்மா இதை வளர்த்து விட்டுருக்காங்க. பார்க்கவே செம்ம அழகா க்ரீனிஷாக இருக்கு. வெயில் சீசனில் இந்த செடியை ரோட் சைடில் அதிகமாக பார்க்க முடியாது, ஏன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடும். பட் மழை சீசன்லலாம் பார்த்தோம்னா நிறைய முளைச்சி வந்திருக்கும். நம்ம வீட்டில் டெய்லியும் தண்ணி விட்டு வளர்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. நல்லா கொழு கொழுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு செடி இருந்தாலும் போதும், இதோட விதைகள் விழுந்து தானாவே பக்கத்துல நிறைய செடி முளைச்சி வந்துடும். இதை சித்தா மெடிசன்ஸ்ல காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த கீழாநல்லியில நிறைய உடம்புக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சம்மர் டைம்ல வர எந்த ஃப்ரூட்டோ இல்லை ஜூஸஸோ சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு குயிக்காக ரெமெடி கிடைக்காது. அம்மாவுக்கு பிளான்ஸ் வளர்க்குறது ஒரு ஹாபி. வளர்க்குறது தான் வளர்க்குறோம், நமக்கு யூஸ்ஃபுல்லான பிளான்ஸாக வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட்டை வளர்க்க பெருசாக எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. நம்ம தண்ணி மட்டும் விட்டாலே நல்லா வளர்ந்து வந்துடும். ரோட் சைடில், கார்டனில், தோப்பு, தோட்டமெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் இது நிறையாவே முளைச்சி வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது இந்த செடியை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒரு 4 சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் போட்டு வளர்த்துருங்க. ஈஸியாக வளர்ந்து வந்துடும். இதுக்கு ஏன் கீழாநல்லின்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட இலைகளுக்கு கீழே பார்த்தோம்னா குட்டி குட்டியாக மினி நெல்லிக்காய் மாதிரி காய் இருக்கும். இதுதான் அதோட விதைகள். பார்க்கறதுக்கு தொட்டாச்சினிங்கி இலைகள் மாதிரி இருக்கும். பட் இதை டச் பண்ணோம்னா சுருங்காது. இந்த மாதிரி திருப்பி பார்த்தோம்னா லைனா முத்து முத்தா விதைகள் இருக்கும். இப்படி இருந்துச்சுனாவே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கீழாநெல்லின்னு. நிறைய பேருக்கு தெரியும் ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸை விட இந்த கீழாநல்லி தான் இதுக்கு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு. பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தான் மஞ்சள் காமாலை வரும். ஸோ அது ஜாண்டிஸ் வந்தவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை. நார்மலாக இந்த வெயில் டைமில் எல்லாருக்குமே பாடி ஹீட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்க எல்லாருமே இந்த கீழாநல்லியை சாப்பிட்லாம். இந்த வெயில் டைமில் அவசியமாக எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒன்று இது. இது ஜாண்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். லிவரை டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது. சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அந்த ஸ்டோன்ஸை கரைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள்ளுறுப்புகளோட வீக்கத்தை குறைக்கும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே நல்ல ரெமெடி கிடைக்கும். சொரியாசிஸ் இல்லை ஸ்கின் அலர்ஜி, இச்சிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அரைச்சு அப்ளை பண்ணுவாங்க. நம்ம உடம்புல லிவர், கிட்னி இதெல்லாமே முக்கியமான பார்ட்ஸ். அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த கீழாநல்லியில் எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி கொட்டுறது கம்மியாகி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. சில பேர் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி அதிகமாக குடிக்கிறவங்களோட லிவர் பார்த்தோம்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். அப்படி டேமேஜான லிவரை பழைய மாதிரி புதுப்பிக்கிறதுக்கு இந்த கீழாநல்லியை அரைச்சு பால் இல்லை மோர் கூட சேர்ந்து கலந்து குடிச்சிட்டு வரலாம். உப்பு இல்லாமல் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இழுத்தோம்னா வேரோடவே வந்துடும். நம்ம வேரோடவே பறிச்சுக்கலாம். 4 செடியை மட்டும் விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற விதைகள் விழுந்து மறுபடியும் நமக்கு செடி முளைச்சிரும். ஓகே, இன்னைக்கு நம்ம கீழாநல்லி மோர் செய்யறதுக்கு நம்ம பறிச்சுட்டு வந்த கீழாநல்லிகளை இந்த மாதிரி கிள்ளி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே சாப்பிட்டோம்னா லைட்டாக கசக்கும். ஸோ நம்ம கசப்பு தெரியாமல் டேஸ்டியாக நல்ல வாசனையான மோராக செஞ்சு குடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட்டாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கூட கீழாநல்லி பவுடராக கிடைக்குது. அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
காய வச்சு பவுடர் ஆக்கி சாப்பிடுறத விட ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இலைகள கிள்ளிட்டு தண்ணீல நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த விதைகளோடவே அரைச்சு குடிக்கலாம். இலைகள் கொஞ்சமா இருக்கிறதுனால பெரிய ஜார்ல போட்டோம்னா சரியா அரைப்படாது. நம்ம பவுடர் பண்றதுக்காக யூஸ் பண்ற இந்த சின்ன ஜார் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஜார்ல சேர்த்துக்கலாம். இலைகளோட பச்சை வாசனை தெரியாம இருக்கிறதுக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மோர் நல்ல வாசனையாவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்திருக்கேன். நீங்க முழு மிளகாய் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க ஜாண்டிஸ்க்கு இல்ல வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக இந்த கிளாநெல்லிய எடுத்துக்கிறீங்கன்னா, உப்பு இல்லாம அப்படியே ராவா அரைச்சு குடிங்க. அப்பதான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுமையா நமக்கு கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இலைகள் நல்லா அரைப்பட்டு பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப இத ஒரு பெரிய ஜாருக்கு மாத்திக்கலாம். சின்ன ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 1 செகண்ட் மட்டும் அடிச்சு மோராக்கி எடுத்துக்கோங்க. அடிச்ச மோர ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணாம குடிச்சா கூட இது நல்லது தான். இதுல இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப சர்விங் கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துட்டு கலந்து வச்சிருக்கிற மோரையும் சேர்த்து சில்லா சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்தியான கீழாநெல்லி மோர் ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மர் டைம்க்கு கண்டிப்பா இந்த மூலிகை மோரை செஞ்சு குடிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி உப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இதுல இருக்கிற கசப்பே தெரியாது. யூசுவலா நம்ம மோர் குடிக்கும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஹெல்தியான, டேஸ்டியான மூலிகை மோரை அடிக்கடி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஷம்முஸ் கிச்சன். தேங்க் யூ ஆல்.